செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இல்லை ஈவினிங் சொல்லக்கூடாது, நைட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ மார்னிங்கே ஆக்சுவலாக குருமா வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு போல் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் எல்லாமே சொல்லிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இது கூடவே கேரட், பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சீவி குட்டி குட்டியாக நறுக்குனது, இது கூடவே வேக வச்ச பச்சை பட்டாணி, உப்பு, மிளகாத்தூள், தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசிலுக்கு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மசாலா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து குருமா வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பட்டாணி வேக வச்சுட்டேன். இது நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். மீன்வேல் ஒரு பேனில் வந்து எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நறுக்கின பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சாட் மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த கலவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, பாபாஜிக்கு வைக்கக்கூடிய அந்த மசாலா தான் நாங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும். அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.